அண்மை செய்தி. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக சென்றபோது பழுது ஏற்பட்டதால் 2 படகுகள் சென்ற மீட்புக் குழுவினர் நிலம்பூர் பகுதியில் சாலை ஆற்றில் சிக்கிக் கொண்டனர். ஒரு படகில் இருந்த மீட்புக் குழுவினர் மீட்கப்பட்டுள்ளனர். மற்றொரு படகில் இருப்பவர்களை மீட்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்போம். மகேஷ், அந்த படகில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மீட்பு பணி எப்படி நடந்து வருகிறது? தௌஷிக், பேரிடர் ஏற்பட்ட வயநாடு மாவட்டத்தில் உள்ள ஏராளமான உடல்கள் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலியாற்றில் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ERS என்று அழைக்கக்கூடிய மீட்பு படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை அங்கு 153 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று மாலை வரை மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு படகு, அந்த படகின் என்ஜின் பழுது ஏற்பட்டு திடீரென ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆற்றில் வெள்ளம் அதிகமாக வந்த காரணத்தால், அதே நேரம் மோட்டார் பழுது ஏற்பட்டதன் காரணமாக நீண்ட தூரம் அடித்து செல்லப்பட்டு ஒரு வழியாக அதனை கட்டுப்படுத்தி கரை சேர்த்திருக்கிறார்கள். இருள் சூழ்ந்ததால் அங்கிருந்து அவர்களை மீட்டெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. உடனடியாக நிலம்பூர் பகுதியிலிருந்து கூடுதலாக மீட்பு படையினர் அங்கு சென்று அந்த படகில் இருந்தவர்களில் பாதி, ஒரு குறிப்பிட்ட பாதி நபர்களை வேறொரு படகு மூலமாக தற்போது கரை கொண்டு வந்திருக்கிறார்கள். மீதம் அங்கு சிக்கியிருப்பவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தோசி மகேஷ், தகவலுக்கு நன்றி.